காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை தொழில்நுட்ப குழுவினர் தமிழக காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் இரண்டாவது நாளாக இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி நதிநீர் தொடர்பாக தமிழ்நாடு, கர்நாடக அணைகளில் உள்ள நீர் இருப்பு, தண்ணீர் தேவை உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய நீர்வள ஆணைய தலைவர் திரு ஜி.எஸ். ஜா தலைமையில் மத்திய அரசு உயர்நிலை தொழில்நுட்ப குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவினர் ஏற்கனவே கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி மற்றும் ஹேமாவதி அணைகள், அங்குள்ள காவேரி பாசன பகுதிகளின் நிலைமை ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று தமிழகம் வந்த இக்குழுவினர் மேட்டூர் அணை, எடப்பாடி பகுதியில் உள்ள காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள், பவானிசாகர் அணை, கோபிச்செட்டிப்பாளையம், பழைய ஆயக்கட்டுக்கு உட்பட்ட தடப்பள்ளி பாசன பகுதிகள் உள்ளிட்ட காவேரி பாசன பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இன்று காலை தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு ஒன்றியத்தில் சோழகன்குடிக்காடு மற்றும் மதுக்கூர் ஒன்றியத்தில் சொக்கனாவூர் ஆகிய இடங்களில் விவசாய நிலங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகளை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தனர். இந்த ஆய்வின் போது அமைச்சர் திரு ரா துரைக்கண்ணு மற்றும் தமிழக வேளாண் துறை செயலாளர், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக முதல்வர் எடுத்த பெரும் முயற்சியின் காரணமாக தான் இந்த மத்திய ஆய்வுக்குழு இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில், டெல்டா மாவட்டத்தை பார்வையிட்டு ஒரு தீர்வுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனுடைய பெரும் முயற்சிக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகளின் சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்த அம்மாவுடைய முயற்சினால தான் இன்றைக்கி காவிரி மேலாண் இந்த நிபுணர் குழு இன்று தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கி ஆய்வு செய்ய வருகிறது. இதுக்கு காரணமும் அம்மாவுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு விவசாயிகள் நன்றி சொல்லிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் பெருகவாழ்ந்தான் பகுதியில் விவசாயிகளை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறியும் உயர்நிலை தொழில்நுட்ப குழுவினர் முத்துப்பேட்டை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். மத்திய உயர்நிலை தொழில்நுட்ப குழுவினர் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில காவிரி பாசன பகுதிகளில் தாங்கள் நடத்திய ஆய்வுகள் பற்றிய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் வருகிற 17ஆம் தேதி தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளனர். We will be making our recommendation and submitting to Honorable Supreme Court, and then the facts will be known to me. I'll be submitting on 17th of October. இதனைத் தொடர்ந்து காவேரி நதிநீர் தொடர்பான வழக்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் வருகிற 18ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது.